பணம் இருக்கிறவன்ட்ட தான் பணம் சேருது, இல்லாதவன்ட்ட பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பணத்தோட ஃபார்முலா என்ன, பணம் ஏன் பணக்காரங்க கிட்ட தான் பணம் போய் மேலும் மேலும் பெருகுது அப்படின்றது என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இன்னைக்கு சொல்கிறேங்க அதோட சீக்ரெட் என்னென்னு. அதாவது உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10,000 ரூபாய் பணத்தை ஃபஸ்ட் டைம் அதிலிருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணிக்கங்க. 10,000 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் எடுத்து செலவு பண்ணும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கடைசி இருக்கிற 500 ரூபாயை நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது முதல்ல இருக்கும் 1000 ரூபாயை செலவு பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஒரு வருத்தமாக தெரியாது. ஆனால் எல்லா பணமும் காலியாகுது, கடைசி இருக்கிற 500 ரூபாங்கும்போது அதை பார்த்து செலவு பண்ணுவீங்க. பணத்தின் ஈர்ப்பு விதி, அதாவது அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய மனநிலை முதல் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா பணம் திரும்பி மீண்டும் உங்களிடம் வரும். பணம் வராதோ, நம்ம விட்டு போயிடுமோ அப்படின்னு நினச்சா அது போயிடும். நீ ஃபஸ்ட்டு எப்படி செலவு பண்ணு அதே மாதிரி செலவு பண்ணு, பணம் திரும்பி உன்னை தேடி வரும். பணத்தை முதல்ல ஈருங்க. அந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் நேசிங்க. ஐயோ என்கிட்ட பணம் வர மாட்டேன்து, என்கிட்ட பணம் சேர மாட்டேன்து, நான் உழைச்சா என் கையில் இருக்க மாட்டேன்றது புலம்புறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. பணத்தோட ஃபார்முலா என்ன, அதோட ரகசியங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க.